இன்றைக்கி வீட்டுக்காரரும் நானும் தாங்க சேர்ந்து மீன் குழம்பு வச்சுட்ருக்கோம். மீன் தூக்கிலாம் உள்ளே போட்டுட்ருக்கேன். குழம்பு நல்லா கலப்படம் கொதிச்சுட்டு இருந்துச்சுங்க. இது என்ன மீன் பார்த்தீங்கன்னா, ஆரா மீன் வாங்கிட்டு வந்திருந்தார் வீட்டுக்காரு. அதை தூக்கி குழம்புல போடலான்னு தூக்கி போட வந்து பார்த்திங்கன்னா வலிக்கிட்டு அதை வெளியே விழுகுது. இந்த மீன் வந்து வளவளப்பு அதிகமாக இருந்துச்சு. ஆனால் டேஸ்ட்டு வந்து குழம்புக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னாங்க. அதை ட்ரை பண்ணி பார்த்தலாம் வச்சிட்ருக்கேன். அது கூட பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மீன் முட்டையும் கொடுத்துருந்தாங்க. வேணும் வேண்டாமான்னு கேட்டாங்க வெட்டும் போது. சரி மீன் முட்டை சாப்பிட்டு பார்த்தலாம் அப்படின்னு வாங்கிட்டு வந்துட்டேன். கோழி முட்டைன்னா நமக்கு ரொம்ப பிடிக்கும், நல்லா விரும்பி சாப்பிடுவோம். ஆனால் இந்த மீன் முட்டையை வந்து நான் இன்னும் சாப்பிட்டதே இல்லை. சரி ஒரு டைம் சாப்பிட்டு பார்க்கல எப்படி இருக்குன்னு வாங்கிட்டு வந்துட்டு, அதை பார்த்திங்க அப்படின்னா அந்த அரும்பு வந்து குட்டி குட்டியாக இருந்துச்சு. அதில் எத்தனை மீன் குஞ்சு இருக்குன்னு தெரியல. இதில் பார்த்திங்கன்னா அழகாக இருந்துச்சு, இப்படி குட்டி குட்டியாக கோழி முட்டையாக இருந்துச்சு. சரி இப்படின்னு நான் குழம்புல போட்டு செஞ்சு சாப்பிடலாம் அப்படின்னு நல்லா குழம்புல போட்டுட்ருக்கேன். நான் வெந்ததுக்கப்புறம் தான் சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு. நீங்களும் அந்த காலத்து மாதிரி பாரம்பரியமாக மண்பானையில் சமைச்சு பாருங்கள். சூடும் குறையாது, டேஸ்ட்டும் செமையாக இருக்கும். அப்போ நம்ம மீன் கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தா அதை தூக்கி ஃப்ரை பண்ணிவிட்டோம். நான் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.